அன்புள்ள மாணவர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு அற்புதமான கணக்கு. பார்ப்போம் அது எப்படின்னு. A ball is thrown up vertically with a certain velocity so that it reaches the maximum height h. Find the ratio of the time in which it is at a height h by 3 while going up and coming down respectively. Okay, while going up and coming down. இங்க இருந்து என்ன செய்யுது, மேல போகுது, திரும்ப வந்து கீழே வரப்போகுது. சரிங்களா? அப்போ அவங்க என்ன செய்றாங்க, ரெண்டு மேல போறப்ப ஒரு ஹைட் இருக்கு இல்லையா, அதாவது முழுக பாலை இங்கேருந்து நம்ம ஏறிடும், மேலே போய் இப்படி வரும். சரிங்களா? இப்படி இப்படியே போய் இப்படி வரும். சரிங்களா? மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹச் போதும் இங்கே கொடுத்துருக்கோம். என்ன சொல்கிறான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டைம்ஸ் இன் விச் இட் இஸ் அட் ஹைட் ஹச் பை 3. இதுதான் ஹைட் ஹச் பை 3. சரிங்களா? மேலே போகிறப்ப இதே ஹைட் தான் இருக்கும். சரிங்களா? மேலே போகிறப்ப இந்த ஹைட் ஹச் பை 3, அதுக்கான டைம் T1. இப்படியே போயிட்டு திரும்ப கீழே வருது பார்த்தீங்களா, இங்கே ரீச் ஆகுது பார்த்தீங்களா, டைம் T2ல இந்த இடத்துல ரீச் ஆகுது. இதோட ஹைட்டும் ஹச் பை 3. சரிங்களா? இதுக்குள்ள ரேஷியோ அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம தெரியும், s ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். எஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹச் பை 3. ஓகே, நம்ம பால் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே வரும்பொழுது அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ 0 மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. இதில் வந்து h ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2g எழுதலாம், அல்லது u ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 2gh எழுதலாம். சரிங்களா? அதான் இங்கே எழுதிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் இருக்கிற இடத்துல ஹச் பை 3 போடுறோம், யூ இருக்கிற இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh போடுறோம், டி அப்படியே எழுதுறோம் 1/2 a because ball is going up, so it should be minus g. டி இருக்கிறதுல டி ஸ்கொயர் போட்டுக்கிறோம், டி ஸ்கொயர் இடத்துல டி ஸ்கொயர் போடுறோம், அப்படியே போடுறோம். ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ ஜிடி ஸ்கொயர் பை 2 மைனஸ் டி ஸ்கொயர் ஆஃப் 2gh பிளஸ் ஹச் பை 3 ஈக்குவல் டு 0. இது என்ன மாதிரி இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்கலாம். இது உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். இது சொல்யூஷன் என்னது, minus b plus or minus square root of b square 4ac divided by 2a. இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ b இருக்கிறதுல என்ன இருக்கு, மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh இருக்கு. ஸோ பிஜி ஸ்கொயர் வந்து இதுக்கு அப்படியே ஸ்கொயர் எடுக்கிறோம், ஸ்கொயர் எடுத்தால் 2gh வரும். ஏ இருக்கிறதுல g by 2 இருக்குது, சி இருக்கிறதுல h by 3 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்வோம், அடுத்த ஸ்லைட் போயிட்டு வருவோம். இந்த இதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் ரூட் வந்து T1 கிடைக்கும், ஹையஸ்ட் ரூட் வந்து T2 ஆகும். ப்ளஸில் இருக்கனால கீழே வருது. சரிங்களா? T2 இங்கே ப்ளஸில் வருது. சரிங்களா? டைம் அதிகமாக இருக்கலாம், டைம் கம்மியாக இருக்கலாம், இங்கே மைனஸில் வருது. இது ரெண்டையும் எழுதிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர். ஓகே, இங்கே 2gh, இங்கே இதையும் 2gh மைனஸ் 4/6gh வரும், 4/6gh வரும். இங்கே அது மாதிரி 4/6gh வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இங்கே பாருங்க, 2gh மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் 4/3gh. இங்கே என்ன செய்யும், 2gh ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் 4/3gh இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 6gh மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gh மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4gh டிவைட் பை √3. கீழே என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gh பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4gh டிவைட் பை √3. √3 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gh மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4gh, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gh பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4gh கிடைக்கும். இந்த ரேஷியோ தான் கிடைக்கும். இதை ஃபர்தர் நான் ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 எழுதலாம். அதே தான் கீழே நான் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஜிஹெச் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ காமன் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ரூட்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் கீழேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஜிஹெச்சை காமனாக எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கிடைக்கும். சரிங்களா?
இதில் முக்கியமானது அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதோட ரேஷியோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும். இந்த 2 இடத்துல தான் நம்ம தப்பு இருக்கிற வாய்ப்பு மிக அதிகம். ப்ளஸ் அந்த டைம் அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சு கொள்றது. பாலை எதிரப்ப மேலே போகக்கூடிய ஹைட் h/3க்கான டைம் t1, அப்படியே மேலே போயிட்டு திரும்ப வரும்பொழுது அந்த ஹைட் h/3 இருக்கும் பொழுது உள்ள டைம் t2. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த அந்த ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதா ப்ராப்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.